ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுற கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல் எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காட் ஆஃப் த கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 16 வயசுல தன்னோட முதல் கேம் விளையாடும் போது அவரால் போய் அந்த கிரிக்கெட் ஃபீல்ட்ல நிக்கவே முடியல. ஏன் ஒரு பால கூட அடிக்கவே முடியல. ஏன்னா அவரை நோக்கி வந்த ஒவ்வொரு பாலுமே மின்னல் வேகத்தில் இருந்தது. அவரை நோக்கி வந்த அந்த பந்துகளை அடிக்க முடியாதனால அவரோட உடம்பெல்லாம் அடி வாங்கிட்டு போய் பாத்ரூம் நின்று அழுதாராமா. அந்த அன்னைக்கு அவர் யோசிச்சார், ஒருவேளை கிரிக்கெட் எனக்கான கேம் இல்லையோ அப்படின்னு. ஆனா அப்படி யோசிச்ச அதே சச்சின் டெண்டுல்கர் தான் இன்னைக்கு காட் ஆஃப் த கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அப்படி யோசிச்ச அடுத்த நாள் சச்சினுக்கு ஒரு வைராகியம் வருது. எந்த இடத்துல போய் அடி வாங்கினமோ அதே இடத்துல போய் திறமையோட நிக்கணும் அப்படின்னு. அதுக்காக ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சி போய் தினம் பயிற்சி எடுத்தாரு. பயிற்சி எடுக்க தன்னை நோக்கி வந்த ஒவ்வொரு பந்துகளையுமே விளாசி அடிக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு காட் ஆஃப் த கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த பட்டத்தை வாங்கினதுக்கான காரணமே அவர் பந்துகளால் அடிபட்டதுனால மட்டும்தான். ஏன்னா அவர் பந்துகளால் அடி வாங்காம இருந்திருந்தாருன்னா அவருக்கு வெறி வந்திருக்காது, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. பின் நாட்கள் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் நல்ல வேலை அந்த அன்னைக்கு போய் நின்று அடி வாங்கினேன். நான் அடி வாங்கினால மட்டும்தான் இன்னைக்கு நான் ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் வரலாம். அதே சமயத்துல அந்த பிரச்சனைகளை பின்னால யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மிகப்பெரிய ஆளானதுக்கான காரணமே அந்த பிரச்சனைகள் வந்தனாலதான் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதனால வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில உயர போறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் ஒரு தொழில் ஆரம்பிச்சோ இல்ல காலேஜ்லயோ இல்ல செய்யற வேலை இடத்துலயோ பயங்கரமான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பிரச்சனைகள் தான் ஒரு மனுஷனை மாபெரும் மனுஷனா உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்க கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நினச்சி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. அதில் சச்சின் டெண்டுல்கரோட ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அவர் ஃபஸ்ட்டு நாள் போய் விளையாடுறப்ப அவரால் ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ண முடியல. நம்ம இந்த கிரிக்கெட் லைஃபுக்கு ஃபிட் இல்லையோன்னு நினைக்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் அந்த வைராக்கியத்தை விடாமல் எந்த இடத்துல நம்ம அடி வாங்கணுமோ அந்த இடத்துல தான் நம்ம ஜெயிச்சு காட்டணுன்ட்டு டெய்லியும் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறார். பயிற்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அப்படியே நம்ம ட்ரேடிங்க்கு வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்க, எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த மார்க்கெட் உங்களுக்கு கரெக்டாக திருப்பி தரும். அது நீங்கள் கேட்ச் பண்ண வேண்டிய வேலை தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப். நிஃப்டி பார்த்தலாம் கேப் அப்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன். அப்போ மார்க்கெட் என்ன சொல்ல வருது? மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன், மார்க்கெட் அது கீழே வரவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டு தான் போகுது அப்படின்ட்டு. மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனாக ஒரு 120 புள்ளி நினைக்கிறேன். ஒரு 120 புள்ளி போயிட்டு அதுக்கு மேலே மார்க்கெட்னால போக முடியல. ஏன்னா ஆல் டைம் ஹை, அவங்க புதுசாக ஒரு ஹை வச்சுட்டாங்க. அங்கேருந்து மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது அப்படியே திருப்பியும் ஓப்பனுக்கு கீழே வந்த உடனே இந்த இடத்துல ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர், திருப்பியும் சைட்வேஸ், அவ்வளோதான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படின்னா, ஏன் அந்த பயிற்சி சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கும் ஒரு நார்மல் ட்ரேடருக்கும் வித்தியாசம் தான் அந்த கேண்டிலோட ஸ்பீடும் அந்த கேண்டிலோட லென்த்து அந்த பவர் இதை வச்சு ஜென்ரேட் பண்ணிடுவாங்க மார்க்கெட் எப்படி போக போகுதுன்ட்டு. அதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு இதுவும் ஒரு இந்த ட்ரேடிங் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சார்ட்டுக்கும் மற்ற இதுக்கும் எல்லாத்துக்கும் ஐவி மற்ற எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் தந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ 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 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கும். அது அதுக்கு நான் கேரண்டி, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஆனால் மார்க்கெட்டை நான் எதுவுமே வாட்ச் பண்ண மாட்டேன். 9:15 உட்காருவேன், ஒரு ட்ரேட் பண்ணுவேன், ப்ராஃபிட் வரணும்னா ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகாது. நீங்கள் வேற பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு எமோஷன் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாம் நேற்று லாஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது வரைக்கும் லாஸ் மட்டுமே பண்ணியிருந்துக்கலாம், நம்ம ப்ராஃபிட்டே கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் சரி ஓகே, நீங்கள் லாஸ் கூட பண்ணியிருப்பீங்க, ப்ராஃபிட்டே பண்ணிக்க மாட்டீங்க. ஒரு ட்ரேடு எடுத்தால் தானே அடுத்து நான் ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியும், ப்ராஃபிட்டா ஆர் லாஸான்னு தெரியும். ஆனால் ட்ரேடே எடுக்க மாட்டேன், நான் ப்ராஃபிட்டில் மட்டும்தான் எடுப்பேன்னா நீங்கள் திருப்பி பழைய லாஸை நினைப்பு வச்சுட்டே இங்கே ட்ரேட் பண்ணீங்கன்னா வேலைக்கே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகாது. அங்கே ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி மார்க்கெட்டு எப்போ கொடுக்குதோ அப்போ தான் நாம் எடுக்க முடியுமே தவிர
நாம வந்து 9:15 என்னால உட்கார முடியல, நான் 10:15 வந்துட்டேன், எனக்கு இப்ப மார்க்கெட் கொடுனா கொடுக்கவே கொடுக்காது. இது எல்லாமே நீங்க எப்படி கத்துக்க முடியும்னா பயிற்சி 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 பயிற்சி. இதுதான் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்க்கெட் நீங்க இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க என்ட்ரியா இருக்க மாட்டீங்க. கொஞ்ச நேரம் மார்க்கெட் என்ன பண்றது பாக்க. ஆனா மார்க்கெட் 10 மணி கிட்டத்தட்ட 9:45 ரெண்டு நிப்டி பேங்க் நிப்டி ரெண்டுமே முடிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளவுதான், அவங்க ஒரு நல்ல ட்ரெண்ட் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. நிப்டி நிப்டி பாருங்க, நிப்டி எஸ்டர்டே ஹைக்கு மேல ஓப்பனு கரெக்டா நம்ம R1 ரீச் பண்ணிட்டு R2 போயிட்டு R2க்கு மேல கொஞ்சம் போயிட்டு அவங்க வந்து ரிஜெக்ஷன். ஓகேங்களா, இது பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டி இன்னும் சூப்பர். பேங்க் நிப்டி என்னன்னு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிப்டி ஓப்பன் ஆனது 52,887 நினைக்கிறேன். ஓகேங்களா, அதோட ஹை பாத்தீங்கன்னா 52 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளி. 52 884 கூட 850 வச்சுட்டா கூட 950 1050 150 கிட்டத்தட்ட ஒரு 400-500 புள்ளி இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. இந்த 2 கேண்டிலே முடிச்சாச்சு. அதாவது 10 நிமிஷத்துல 9:15 ஸ்டார்ட், 9:20 ட்ரேடிங் முடிச்சாச்சு, 9:20 25 முடிச்சாச்சு. கொஞ்சம் ஒரு நிமிஷம், இது 3 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் மட்டும் லோட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு நாம தேவை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிஸ்டாரிக்கல் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி நேத்தோட க்ளோஸ் எவ்வளோ 25,377, நேத்தோட ஹை எவ்வளோ 25,482, இன்னைக்கோட ஓப்பன் எவ்வளோ, இதுல இருந்து 5 பாயிண்ட் பிளஸ் 25,487, அங்க இருந்து ஒரு 120 புள்ளிகள் ஹை 25,611, அங்க இருந்து திருப்பி ப்ராஃபிட் புக்கிங் இந்த ஓப்பனுக்கு பிலோ திருப்பி ஒரு 110-20 பாயிண்ட். அப்ப 25,500ங்கிறது மையமா வச்சுட்டு இந்த மேல ஒரு 120 பாயிண்ட் கீழே ஒரு 120 பாயிண்ட்டுக்கு அழகா கொடுத்துட்டு 2 பக்கமும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. 2 பக்கமும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இதுதான் நிப்டியில இன்னைக்கு நடந்த விஷயம். சரி, பேங்க் நிப்டி பார்க்கலாம். பேங்க் நிப்டி பாருங்க, பேங்க் நிப்டி அப்படியே சேஞ்ச். நேத்தோட லோ க்ளோசிங் எவ்வளோ 52,750, நேத்தோட ஹை எவ்வளோ 52,954, இன்னைக்கு ஓப்பன் இன்சைட்ல ஓப்பன் ஆகுது 52,929, அங்க இருந்து ஹை எவ்வளோ 53,353, இதுல ஒரு 350, இதுல ஒரு 75 வச்சுக்கிட்டா கூட 425 புள்ளிகள் ஹை. அதாவது மார்க்கெட் டிராவல் ஆயிருக்கு. அங்க இருந்து திருப்பி லோ பாத்தீங்கன்னா 52,847, க்ளோஸ் பாத்தீங்கன்னா 53,37. நேட்டோட பாசிட்டிவ் க்ளோஸ் தான் முடிச்சிருக்காங்க. 52,844 353 வந்து அதாவது கிட்டத்தட்ட அந்த 400 புள்ளிகள் திருப்பி டவுன் வந்திருக்கு. அப்படித்தானே? ஆமா, அப்படிதான். அந்த ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400-450 புள்ளிகள் லோ வந்துட்டு திருப்பி அங்கிருந்து ஒரு 150 புள்ளிகள் போய் 150-200 புள்ளிகள் பக்கம் போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இத நீங்க மார்க்கெட்ல இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இத நீங்க ஸ்பீடா கணிக்கணும். அந்த கணிக்கிற திறமை எப்படி வரும்? பயிற்சி 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 பயிற்சி. அதுதான். ஏன்னா பிராக்டிஸ் அதுதான் உங்களை அந்த மார்க்கெட்டை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ண வைக்கும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்ஷன் பையிங்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்க்கெட்டை பார்த்த உடனே ப்ரிடிக்ட் பண்ணிடணும். நம்ம அந்த மாதிரி நம்ம வந்துட்டோம்னா இந்த மார்க்கெட்ல நாம தான் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா கண்டிப்பா வருவோம். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆன உடனே நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும், எப்படி என்னன்னு பார்த்துருக்கணும். இங்க பாருங்க, மார்க்கெட் நிப்டில எஸ்டர்டே ஹைக்கு மேல ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சோடனே நீங்க என்ட்ரி ஆயிருந்துருக்கணும். ஏன்னா மார்க்கெட் அதுக்கு மேல போகுதுன்னு தெரியுது. சரி, ஓகே, மார்க்கெட் R1 மேல ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கு. அங்க போய் கூட இந்த இடத்துல நீங்க
இந்த இடத்துல எடுத்திருந்தா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரு 40 30 டு 50 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். நம்ம 50 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். அது நம்ம எப்படி பண்றதுன்னா ப்ராக்டிஸ். இது ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் வரும். இது நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அது இன்னொன்று சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் இது ஹை, இது லோ. இந்த லோவை கட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரல, ஒரு தடவை வந்துட்டு க்ளோஸ் வைக்கல, மார்க்கெட்டு இதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. அப்ப நாம இங்க ஒரு ட்ரேடு எடுத்திருந்தா இந்த ட்ரேடு இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட ஒரு நல்ல ப்ராஃபிட்ல புக் பண்ணிருந்துக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன சைட்வேஸ். ஏன்னா மார்க்கெட் ஹைக்கும் லோவுக்கும், இது ஹை இது லோ, இதுக்குள்ளேயே இம்பாக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும்? ஃபுல்லா டிகே பண்ணிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் பெரிய இம்பாக்ட் இங்க பெரிய இம்பாக்ட கொடுத்துட்டாங்க. பெரிய இம்பாக்ட திருப்பி தாண்டனா அதுக்கு பவர் வேணும். அந்த பவர் இல்ல. மார்க்கெட்டோட பவர் காலையிலே கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல மார்க்கெட் முடிஞ்சிச்சு. 9:20 9:25 மேக்சிமம் 9:30 இல்ல 9:25 முடிஞ்சிருச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் ஃபுல்லா டிகே தான். பட் ஆனா இங்க இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்தவங்க கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் சின்னதா பார்த்துக்கலாம். ஆனா அதுக்கு மேல ஃபுல்லா டிகே, ஒரு ஏரியாக்குள்ள முடிச்சு ஃபுல்லா டிகே பண்ணி நீங்க நிறைய பேர் லாஸ் பண்ணிருப்போம், ஓவர் ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப பெரியசு. அது நல்லா நான் வச்சுக்கோங்க. இதே இந்த இம்பாக்ட் ஹை லோ சின்னதா இருந்தா பிரேக் அவுட் வந்தா அது வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். மார்க்கெட் இந்த அளவுக்கு ஹை லோ வச்சதுக்கு அப்புறம் நாம ட்ரேடை தவிர்க்கிறது ரொம்ப 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 பெஸ்ட். ஒருவேளை இங்க ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், இல்ல இங்க ஒரு ட்ரேட் எடுத்து இங்க ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அதோட நாம நவுந்திருந்தோம்னா இந்த ட்ரேடிங்க்கு அதுதான் கரெக்ட். மற்றபடி நீங்க இந்த இடத்துல எந்த இடத்துல ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டா இருக்கும், லாஸ் ஓவரால் இருக்கும். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்க மனசுல பதியணும். மனசுல பதிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு ஹை லோ வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம மைண்ட்ல வரணும். அது வர்றதுக்கு என்ன வேணும்? பயிற்சி 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 பயிற்சி. அப்படி இருந்தாதான் நம்ம மார்க்கெட்டை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ப்ரெடிக்ட் பண்ணிட்டாலே நம்ம அதுல 60% வின் பண்ண மாதிரி மீதி தான் நம்ம அதாவது மார்க்கெட்ல அப்ளை பண்ணி நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம். ஆனா இதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அந்த பயிற்சி 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 ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டுக்கான டைமை கொடுங்க. டெய்லியும் காலையிலையும் நைட்டும் டைம் கொடுங்க. நல்லா திருப்பி 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 மார்க்கெட்டை பாருங்க. ஃப்ரீயா இருக்கிறப்பெல்லாம் ட்ரேடு முடிச்சுட்டா கூட நீங்க மார்க்கெட்டை கவனிங்க, ஆனால் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் என்ன சொல்ல வருது, எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு சொல்லிடுறேன். ஓவரா மார்க்கெட்டை பத்தி கத்துக்கிட்டாலும் தப்பு, ரொம்ப ஒண்ணுமே கத்துக்காம இருந்தாலும் தப்பு. ஏன்னா ஓவரா கத்துட்டு மார்க்கெட் இப்படி போகுமோ அப்படி போகுமோ யோசிச்சே விட்டுருவாங்க. ஒண்ணுமே தெரியாதவன் நம்ம மார்க்கெட் இப்படி கால் போன காலும் புட் பண்ண புட்டும் பையன், அதுவும் தெரியும். அளவா தெரிஞ்சிருக்கணும், ரிஸ்க் எடுக்க தெரியணும், பயம் இல்லாம ஃபியரை தூக்கி தள்ளி வச்சுட்டு பயம் இல்லாம ட்ரேட் போடணும். நேத்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம், 10,000 5,000 லாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கும் ட்ரேட் பண்ண கரெக்டான திருப்பி லாஸ்ட் ட்ரேடே போய் நம்ம என்ட்ரி திருப்பி லாஸ் பண்ணிட்டு இது சூதாட்டம்னு சொல்லி வெளியே போறது தப்பான விஷயம். இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. இதுக்கு தேவை ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராக்டிஸ் நீங்க பண்ண 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 காட் ஆஃப் த கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி தான் நாமளும் ஒரு நாள் இந்த ட்ரேடிங்ல பெரிய லெவல்ல அந்த 1% குள்ள போயிடுவோம். அதுக்கு தேவை ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொன்னாலும் நான் கமெண்ட் பண்ண மாட்டேன், நான் வீடியோ தான் பார்ப்பேன், லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி பரவாயில்ல, எனக்காக ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்றாங்க. இப்போ அவங்களுக்காகவாவது நான் வீடியோ மேக் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே, பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க அப்படியே இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்னொன்று, நீங்க எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு திரும்பி வரும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இதுவே உங்களால கொடுக்க ஒரு கமெண்ட்டும் ஒரு லைக்கே கொடுக்க முடியும்னா நீங்க ட்ரேடிங்ல எப்படி ரிட்டர்ன் எடுக்க போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.
இது நான் என்ன தப்பான சொல்றேன்னு நினச்சிக்க வேண்டாம். இது வந்து ஒரு பயிற்சி முறை. இதை நீங்க கொடுத்து பாருங்க, அப்ப ரிட்டர்ன் எப்படி வருதுன்னு பாருங்க, அது நீங்களே சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் அப்டேட்ஸோட நியூஸோட புதிய நியூஸோட நான் கண்டிப்பா வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.